சார், இப்போ ஆளுங்கட்சியான திமுக தமிழக வெற்றி கழகம் வந்து ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப தடை பண்றது, இந்த நெருக்கடி தர்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயம்தான் காரணம். ஆளுங்கட்சியில் இப்போ இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்து ஆரம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப சாதாரணமாக இட போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு செயல்பாடும் ஒவ்வொரு கூட்டமும் எப்போ தளபதி அவர்கள் மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்த ஆரம்பித்தாரோ தமிழக வெற்றி கழகத்துடைய சக்தி வந்து மேலும் அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அதை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் நீங்கள் ஒவ்வொரு கூட்டம் நடக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு தடை, ஒன்று காவல்துறையை வச்சு ஒரு தடையை ஏற்படுத்துறது, அனுமதி வழங்குறதுல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறது, இல்லை அப்படின்னா நீங்கள் மின்சாரத்தை வந்து தடை பண்ணுறது, இல்லை கூட்டம் நடக்கும்போது அங்கே ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஈடுபடுறதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் மீது திமுகவுக்கு இருக்கக்கூடிய அதீதமான ஒரு பயம். இப்போ போட்டியே தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தாங்கிறது இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. மக்களும் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. திமுகவுக்கு இப்போ அந்த பயத்தை அது கொடுத்துருக்கு. அப்போ தளபதி சொன்னதை இன்னைக்கு வந்து நடக்கிறது அப்படிங்கும் போது அது திமுகவுக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதனால தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வீட்டுக்குள்ளேயே இருந்த முதலமைச்சர் இன்னைக்கு வந்து சுற்றுப்பயணம்ங்கிற பேரில் இன்னைக்கு மக்களை கொண்டு சந்திக்கிற அளவுக்கு தளபதி அவர்கள் வச்சிருக்காரு. தளபதியோடைய செயல்பாடு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை இன்னைக்கு வெளியே வர வச்சிருக்கு. இன்னைக்கு மக்களை கொண்டு சந்திக்க வச்சிருக்கு. இன்னைக்கு மக்களை பார்க்க வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகம். அப்போ தமிழக வெற்றி கழகம் நாளுக்கு நாள் மக்களுடைய ஆதரவை பெற்றுட்டு இருக்குங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் திமுக இந்த மாதிரி செய்யற தடை. திமுகல இருக்காங்க, வைஷ்ணவி இருக்காங்க. அவங்க வந்து தாவேக்காவோட தொண்டர்களையும் தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்து புகார் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? வைஷ்ணவி இதை வந்து நாம தான் ரொம்ப பெருசா எடுத்துட்டு போறோம். வைஷ்ணவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தற்குறி. அரசியல் தற்குறி அப்படின்னா அரசியலே தெரியாத, அரசியல் அனுபவம் இல்லாத, அரசியல் பின்புலம் பெருசா இல்லாம, செயல்பாடுகள் இல்லாம, ஒரு இயக்கத்திலையோ இல்லை வந்து ஒரு அரசியல் கட்சியிலையோ நெடு பயணம் இல்லாம ஒரு பிரபலம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தகுதியை தவிர எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு பெண் தான் வைஷ்ணவி. அவரை இந்த அளவுக்கு பிரபலம் ஆக்கிவிட்டதே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்கள் தான். இன்னைக்கு அவர்கள் மீதே ஒரு பொய் புகாரை இன்னைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன் பொய் புகார்னு சொல்றேன்னா, அதற்கான ஆதாரம் அவர்கள் காட்டக்கூடியது இன்னைக்கு ட்விட்டர்ல, சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா தாவேக்காங்கிற ஒரு பேர்ல ஏதோ ஒரு வருது அப்படிங்கிறதுக்காக உடனே அது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு நம்ம செய்யவே முடியாதா? இன்னைக்கு திமுக ஒரு ஐடி விங் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா போலியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் மாதிரி, தொண்டர்கள் மாதிரி எத்தனையோ இதை நம்ம உருவாக்க முடியும். உருவாக்கி அதன் மூலம் போலி கணக்குகள் மூலமா எத்தனையோ இன்னைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ பிரச்சனைகளை கட்சிக்குள்ளேயே தமிழக வெற்றி கழகத்தின் உள்ள தோழர்களை வந்து நேரடியாக தாக்குறது, தப்பா பேசுறது, இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுலாம் அந்த வழக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது, திமுகவுக்கு தான். அப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே தளபதி அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்கள் 2 பேருமே ரொம்ப தெளிவா இப்போ சமீபத்தில் நடைபெற்ற அந்த ஐடி விங் கூட்டத்தில் கூட தெளிவாக சொல்லிட்டாங்க. எப்போவுமே நாம் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அநாகரிகமான செயல்பாடுகளை ஈடுபடக்கூடாது, தப்பான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது, ரொம்ப மரியாதையாக நம்ம வந்து சமூக வலைத்தளத்தில் செயல்படணுங்கிறத மீண்டும் மீண்டும் பொதுச் செயலாளரும் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், தோழர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. ஆனால் இது திட்டமிட்டு திமுக வைஷ்ணவியோட ஒரு பிரபலம்ங்கிறத அடிப்படையில் வச்சு அவர்களை வச்சு ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுற விஷயம்தான். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர்கள் செய்திருக்க மாட்டார்கள்னு ரொம்ப நம்புகிறேன். இதில் போயிட்டு வைஷ்ணவி வந்து விஜய் அவர்கள் இதுக்காக பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிற விஷயம்லாம் ஒரு அடிப்படையான தற்குறிக்கான அடையாளம். ஒரு அரசியல் தற்குறினா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு வைஷ்ணவி ஒரு அடையாளம். உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா இது இவ்வளோ தூரம் ஒரு கட்டுப்பாடோட ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு தலைவர், ஒரு தளபதி அவர்கள் என்ன நடக்குதுன்னே நீ தெரிஞ்சிக்காம நீ வந்து ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது நீ வைக்கிற, அவர் உனக்கு பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கறதே தவறான ஒரு விஷயம். குற்றச்சாட்டு காவல்துறையில் புகார் கொடுத்துறீங்க, நிரூபிக்கிட்டோம், இவர்கள் தான் செய்தார்கள், நிரூபிக்கிட்டோம், விசாரணை செய்யட்டும். அது தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் தானா, இல்லை திமுக வந்து இந்த மாதிரி பொய்யான போலி கணக்குகள் மூலியம் இந்த மாதிரி அவதூறு பரப்புதாங்கிறத கண்டுபிடிக்கிட்டோம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. அது எதுக்கு தேவையில்லாத நம்ம விமர்சனங்களை, இவங்களுக்கு பிரபலம் ஆகணும், தன்னுடைய பேர் வந்து எப்பவும் வந்துட்டு இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இதெல்லாம் செய்யக்கூடியது. ஒரு பப்ளிசிட்டி ஒரு விஷயத்துக்காக செய்கிறது தான் வைஷ்ணவி அவர்கள் செய்யறது. அதனால் அவர்களை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்கள் செய்வது எல்லாமே ஒரு ஸ்டண்ட்டு, பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு. அது பெருசாகவே எடுத்துக்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. அவர்கள் தளபதி அவர்களை பேசுகிற அளவுக்குலாம் அரசியலில் தெரிஞ்சவங்களோ புரிஞ்சவங்களோ இல்லை அரசியலில் வந்து அந்த அளவுக்கு அனுபவம் பெற்றவங்களோ கிடையாது.
அதனால தான் அதை விட்டுறலாம். எனக்கு கேட்டால் வைஷ்ணவிங்கிற ஒரு டாப்பிக்கே பெருசாக எடுத்துகிட்டு வர வேண்டாம். நேரம் தான் வீண். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் இருக்கார் சார், அவர் வந்து ஒரு இடத்துல போய் பேசும்போதோ அவர் பண்ணுற ஒரு இந்த உட்கார்ற போது இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து ட்ரோல் செய்கிறாங்க. அந்த ட்ரோலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேலை வெட்டி இல்லாதவன் அந்த மாதிரி ட்ரோல் செஞ்சுட்டு இருப்பான். முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது? திமுகவை எடுத்துக்கோங்க, செயலாளரோ பொதுச் செயலாளரோ, திமுகவை எடுத்துக்கோங்க, அதிமுகவை எடுத்துக்கோங்க, தேமுதிகவை எடுத்துக்கோங்க, எல்லா கட்சியோடைய செயலாளர் பொதுச் செயலாளர் எத்தனை பேர் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குறாங்க? அதை முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். களத்தில் அவங்கள பார்க்க முடியுதா? முதல்ல பொதுச் செயலாளரை களத்தில் இறங்கி பார்க்க முடியுதா? அடிமட்ட தொண்டன் வேலை செய்வான். இவங்க வந்து கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு வெளியே வர்றது மட்டும்தான் பல கட்சிகளுடைய செயலாளரும் பொதுச் செயலாளரும் செஞ்சுட்டு இருக்க வேலை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்தில் முன்கூட்டியே போய் மேற்பார்வையிட்டு அது சரி தப்புன்றத தொண்டர்களுக்கு சொல்லி தொண்டர்களோட தொண்டர்களாக அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் அவர் தான் பார்க்குறார். மேற்பார்வையிடாமல் ஒரு விஷயத்தையும் செஞ்சதில்லை. அப்போது சில விஷயங்களை தொண்டர்கள் தவறு செஞ்சால் கண்டிக்கிறதும், நல்லது செஞ்சால் பாராட்டுறதும், சில விஷயங்களை கட்டமைப்பதும், இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுங்கும் போது அது வீடியோவில் வருது அப்படின்னா அதை ட்ரோல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுல்ல? கடுமையாக உழைக்கிறார், ராப்பகலாக உழைக்கிறார், தூங்காமல் உழைக்கிறார். அவர் எனக்கு தெரியும், அவர் தூங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி 4 மணி ஆகுது விடிய காலையில். அடுத்த உடனே 8 மணி 9 மணிக்கெல்லாம் திரும்ப கிளம்பி அடுத்த வேலையை அடுத்த ஊருக்கு போய் பயணம் பண்ணுறார். இப்படி ராப்பகலாக உழைத்து கொண்டு இருக்கிறார். அப்போ ட்ரோல் பண்ணுறேன்னா உனக்கு வேலை வெட்டி இல்லாமல் ஏதோ ஒரு எதிர்கட்சியின் தூண்டுதலின் பேரில் நீ ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருப்ப. நீ முதல்ல ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் கட்சியை சேர்ந்த தலைவன், அதாவது உன்னை யார் செய்ய சொல்கிறாங்களோ, தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக யார் செய்ய சொல்கிறாங்களோ உன் கட்சியோடைய செயலாளரும் பொதுச் செயலாளரும் முதல்ல களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்களான்னு முதல்ல பாரு. அதை வேலை செய்யலைன்னா அப்போ சொல்லு, அவங்ககிட்ட போய் சொல்லு, இங்கே பாருங்கள் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இவ்வளோ தூரம் இறங்கி ஒரு பொதுச் செயலாளர் வேலை செய்கிறாரு, நம்ம கட்சியில் பொதுச் செயலாளரே பார்க்க முடியல, வெறும் கூட்டத்துக்கு வந்து கையசிச்சுட்டு போகிறாருன்னு கேளுங்க. அந்த தைரியம் உனக்கு இருந்ததுன்னா நீ தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் நீ பேசு. இல்லையா கம்முன்னு உங்கள் அரசியலோடைய இந்த இதெல்லாம் நீங்கள் உங்களோடய வச்சுக்கிட்டு இவர்களை வேலை செய்வதை தயவு செஞ்சு அவங்கள அனுமதிங்க. ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். இதை வந்து இந்த மாதிரி அற்பமான ஒரு கேலி கிண்டல் செய்து அவர்களை தாழ்த்தலாம் நினச்சா அது ஒரு காலம் நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய பதில். சார், எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. பொறுப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் பொறுப்பு போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இன்னும் எந்தவித பொறுப்பும் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. இது வந்து 26 எலெக்ஷனுக்கு எப்படி இவங்க ஆட்சியை பிடிப்பாங்களா? இல்லைங்க, நான் அப்படி பார்க்கல. பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு புதிய ஒரு அரசியல் கட்சி. இதில் ஒரு பொறுப்பு போடுறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், ரொம்ப அடிப்படையாக இந்த பொறுப்பு தான். இந்த பொறுப்பு தான் கட்டமைப்பை உருவாக்குது. எது கட்சியோடைய கட்டமைப்பை இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு கொண்டு போகுதே இந்த பொறுப்பு தான். இதில் அவசரப்பட்டாலோ இல்லை இதில் வந்து ஏதாவது யாரோ வராங்க, வெளிக்கட்சியிலேருந்து வராங்க, இவங்க வராங்க, பணம் வச்சிருக்கிறாங்க, இந்த அடிப்படையிலலாம் நம்ம அவசரப்பட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா கட்சியோடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது முழுசாக உடஞ்சு போயிடும். இதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நம்ம கட்சியோடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியோடைய தலைவர் தளபதி அவர்களும் அதனுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் ரொம்ப தெளிவாக இதில் இருக்காங்க. அதனால தான் அந்த கட்டமைப்பை உருவாக்குவதில் ரொம்ப 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 நேரம் எடுத்துக்கிறது அதுக்காக தான். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், முக்கிய பதவிகளில் ஒரு ஆளை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்களுடைய கல்வி தகுதி என்ன, அரசியல் அனுபவங்கள் என்ன, வழக்குகள் ஏதாவது இருக்கா, களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்களா, பொதுமக்கள்கிட்ட அவருக்கான தொடர்புகள் இருக்கா, இந்த மாதிரி ஒரு நபரையுமே அவர் பின்புலம் ஆராய்ஞ்சு தான் பதவிகளில் போடுறாங்க. அதுக்கு நேரங்கள் எடுக்க தான் செய்யும். 3 லட்சம் பதவிங்கிறது சும்மா இல்லை. மற்ற கட்சிகள் மாதிரி பணம் வச்சிருக்கிறியா உள்ளவா, உனக்கு செல்வாக்கு இருக்கா உள்ளவா, உனக்கு அரசியல் பின்புலம் இருக்கா உள்ளவா, நீ வேற கட்சியில் இருந்திருக்கிறியா உள்ளவா, இந்த அடிப்படையில் போகிறதா இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 10 நாளில் போட்டு முடிச்சிடுவார். அவர்கள் கட்சி வளர்ச்சி நல்லா இருக்கணும், கட்சியோட அடிமட்டம் நல்லா இருக்கணும், உழைப்பவர்களுக்கு தான் கட்சியில் பதவி கொடுக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி கொடுக்கணுங்கிறதுல பொதுச் செயலாளர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கு பின்புலங்கள்லாம் பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கு நேரம் எடுக்கும். ஒருத்தருக்கும் பின்புலம் செக் பண்ணால் உடனே கிடைச்சிருமா? கம்ப்யூட்டரில் தேடுற விஷயம் இல்லை. அந்தந்த மாவட்ட செயலாளர்கிட்ட அந்தந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நம்ம அவர்களுடைய பின்புலம் விசாரிக்கணும். யார் என்ன ஏது, அவங்களுக்கு உண்மையிலே அரசியல் ஆர்வம் இருக்கா, அவர் எங்கேருந்து வந்தாங்க, இல்லைன்னா இந்த வைஷ்ணவி வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கதை தான். திமுகலேருந்து திமுகவுடைய ஒரு இதை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் அவர்கள் குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு எனக்கு 2 மாதத்தில் பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசினவர்கள் தான் இன்னைக்கு புகார் வரைக்கும் வந்திருக்காங்க.
இந்த நிலையை திரும்ப வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பின்புலங்கள் விசாரிக்கப்பட்டு தகுதிகள் ஆராயப்பட்டு அதுக்கப்புறம் பதவி கொடுக்கப்படுது. அதனால நேரம் எடுக்க தான் செய்யும், ஆனால் வலுவாக இருக்கும். பதவிகள் போட்ட பிறகு கட்டமைப்புங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கும். யாரையும் கிட்ட கூட எதிர்கட்சிகள் நெருங்க முடியாத அளவுக்கு ரொம்ப வலுவாக இருக்கும். அந்த கட்டமைப்புக்கு இந்த காலம் சரியானது தான், தேவையானது தான். தேர்தலுக்குள்ள அனைத்தும் முடிக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு டீமே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இதில் ஈடுபட்டு எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நிச்சயமாக தேர்தலுக்கு முன்கூட்டியே, ரொம்ப நாள்லாம் இல்லை, தேர்தலுக்கு முன்கூட்டியே எல்லா பதவிகளும் நிரப்பப்படும். நிச்சயமாக நல்ல பொறுப்பாளர்கள் அந்த கட்டமைப்பை உருவாக்குவாங்க வச்சு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தமிழக வெற்றி கழக நிர்வாகி கூட்டம்ன்றாங்க. அதுக்கு போகும்போது என்ன ஆகுனா, பொதுச் செயலாளர்கள் வந்து சாப்பிட்ட இலையை வந்து எடுத்து போட்டுட்டு அது ஒரு ரீல்ஸ் மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவரோட விளம்பரத்துக்காக பண்றாரா, இல்லை வந்து ஒரு நிர்வாகிகள் நம்ம கட்சின்ற ஒரு எண்ணத்தோட பண்றாரா? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இங்கே முதல்ல செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், வேறு கட்சியில் இருக்கிறவங்க முதல்ல களத்தில் இறங்குறது கிடையாது, தொண்டர்களை பார்க்கறது கிடையாது, தொண்டர்கள்ட்ட பேசுறது கிடையாது, தொண்டர்கள்ட்ட ஆலோசனை செய்வது கிடையாது, எதுவுமே கிடையாது. பொதுச் செயலாளர்னா கட்சிக்கு வேனில் வந்தோமா, ஏசி காரில் வந்தோம், கையை காமிச்சோம் போகிறோன்னு இருக்கிற காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்கள் கழக தோழர்களுடன் எப்பவுமே அவர் தொடர்பில் இருப்பார். எப்பவுமே, இப்பன்னு இல்லை, ஆதி காலத்திலிருந்தே ரசிகர் மன்றங்கள் இருக்கும் பொழுதே, மக்கள் இயக்கம் இருக்கும் பொழுதுலேருந்து இந்த தொடர்பில் இருக்கார். இது வந்து ஏதோ இன்னைக்கு ஸ்டண்ட்டுக்காகவோ இல்லை பப்ளிசிட்டிக்காகவோ தேர்றதில்லை. அவர் வீட்டுக்கு போனாலுமே அவர் சாப்பாடு அவர் தான் பரிமாறுறாரு. யாருக்கு தொண்டர்கள் போகிறாங்க, பொறுப்பாளர்கள் போகிறாங்கன்னா அவர் தான் பரிமாறுவார். அந்த அளவுக்கு தொண்டர்கள் கூட தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். இது ஏதோ புதுசாக செய்யறது இல்லை, இவர்களுக்கு அது புதுசாக இருக்கு. தொண்டர்களை கேட்டு பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்லை மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கோ கேட்டு பாருங்க. சாப்பாடு போடுறது, இலை எடுக்கிறது, இல்லை இந்த அளவுக்கு தொண்டர்கள் கூட நெருக்கமாக இருக்கிறதெல்லாம் புதுசோ இல்லை, எல்லாத்துலையும் இறங்கி செய்யக்கூடியவர் அவர். அதனால தான் தளபதி அவர்கள் அவ்வளோ பெரிய பொறுப்பை அவர் கொடுத்து நம்பிக்கையாக இன்னைக்கு செயல்பட வச்சிருக்காரு. அது இயற்கையாகவே அவருக்கு வரக்கூடிய விஷயம். நடிக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை வந்து பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கினதுக்கு இயற்கையாகவே அவர் செய்யக்கூடிய விஷயம். அதுவும் தன்னுடைய மக்கள் இயக்கத்தை சேர்ந்த தோழர்களுக்கு இருக்காங்கன்னா அவர்கள் கூட இவ்வளோ நெருக்கத்தை காட்டக்கூடியவர்கள், கண்டிக்கக்கூடியவர், அன்பு காட்டக்கூடியவர், அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி நிற்கக்கூடியவர். அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்டாலே எடுக்கிறதுல என்ன, அங்கே எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் செஞ்சுக்கிறாங்க. வந்ததே எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர், பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர் எல்லாம் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அது எல்லாருமே அவர்களுக்கான வேலையை செஞ்சுக்கிறாங்க. அதில் அவர் அவ்வளோ தூரம் இறங்குறது பெருமையாகப்படணும். எந்த பொதுச் செயலாளர் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது ஸ்டண்ட்டு பண்ண மாதிரியா இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக இயற்கையாக அவர் அந்த வேலையை செய்கிறார். அடுத்த ஆளுக்கு தன் கையால் பரிமாறணுங்கிற அந்த அன்போட. அதெல்லாம் இவர்களுக்கு வேணால் ஸ்டண்ட்டாக தெரியலாம், ஏன்னா இவர்களுக்கு அதுதான் வேலை. எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு அந்த வேலை கிடையாது. அது இயற்கையான குணாதிசயமே அவருக்கு அதுதான். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு வந்து மதுரையில் நடக்க போகுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாநாடு வந்து அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா, மக்கள் மனசில் இன்னும் வலு சேர்க்க இடம் பிடிக்குமா? நிச்சயமாக முதல் மாநாடை விட இந்த 2வது மாநாடு மக்கள் மத்தியிலும் சரி அரசியலிலும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல் மாநாடு அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்த்த ஒன்றை பூர்த்தி செய்த மாநாடாக இருந்தது. அந்த மாநாடு நடக்கும் பொழுது பொறுப்பாளர்கள் முழுமையாக நிரப்பப்படவில்லை. பொறுப்பாளர்கள் பல இடங்களில் செயல்பட ஆரம்பிக்கல. அப்போல்லாம் ஆரம்ப நிலையில் இருந்தது. அப்போதான் கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய நிலையில் நம்ம இருந்தோம். தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைங்கிறது அப்படியே வேற. இன்னைக்கு பொதுமக்கள் பிரச்சனையில் இன்னைக்கு நம்ம தலையிட ஆரம்பிச்சிட்டோம். பொதுமக்களுக்காக வழக்கு தொடர ஆரம்பிச்சிட்டோம். பொதுமக்களுக்காக நீதிமன்றங்களில் சென்று இன்னைக்கு வாதாட ஆரம்பிச்சிட்டோம். பொதுமக்கள் பிரச்சனைக்காக இன்னைக்கு தமிழக அரசை எதிர்த்து நின்று இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு அஜித்குமார் பாதிக்கப்பட்ட பொழுது இன்னைக்கு தளபதி அவர்கள் வீட்டுக்கே சென்று அவர்களுக்கான உதவிகள் செஞ்சிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது போக இன்னைக்கு சிறையில் மரணம் அடையக்கூடிய கைதிகள், லாக்அப் டெத்து, அதை எதிர்த்து இன்னைக்கு நாம முதல் போராட்டம் தளபதி தலைமையில் நடைபெற்றது. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு யாருமே கையில் எடுக்க முடியாத யோசிக்கக்கூடிய பிரச்சனையை இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு 2வது மாநாடு மதுரையில் நடக்குதுங்கும் போது மக்களுடைய எதிர்பார்ப்பும் கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் இன்னும் இரட்டிப்பாக இருக்கும் முதல் மாநாடை விட. அப்போது கூடுதல் கவனத்தை தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அதில் செய்வாங்க. பொதுச் செயலாளர் இப்போவே அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு இப்போவே அதுக்கான மேற்பார்வையிடுறது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. முதல் மாநாடு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். நல்லதும் சரி, சில விஷயங்களை சரி செஞ்சுக்கக்கூடியதும் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால் 2வது மாநாடு இன்னும் மக்கள் மத்தியில் தளபதியோட தலைமையில் ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும்.
வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த 2வது மாநாடு இருக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக இதுல இன்னும் தளபதியோடைய பேச்சுக்கள் இன்னும் ஒரு ஆர்ப்பரிக்கிற வகையில் பெருசா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. எப்போ நடக்கும்னு காத்துட்டு இருக்கிறேன், எப்படா வரும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்களும் சரி நானும் சரி இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இருக்கு. எதிர்க்கட்சிகள் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடாக இது நிச்சயமாக 2வது மாநாடு அமையும்.